உலகத்தை படைத்த இறைவன் அதில் சிறப்பாய் மனித குலத்தை படைத்த இறைவன் இந்த மனித குலம் வாழுவதற்கு இறைவன் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு வாழ்வியல். ஆண் பெண் என்று இரண்டை படைத்தவன் ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்வாய் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற நியதியை அல்லாஹ் வைத்தான். முதலாக திருமணத்தை உருவாக்கியவன் அவன். முதல் ஜோடியை சேர்த்து வைத்தவன் அவன். அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் தலைமுறை தலைமுறையாய் ஆயிரம் ஆண்டுகளாய் ஒரு ஆணும் பெண்ணும் நிக்காஹ் என்கிற திருமண வாழ்வில் சேர்ந்து வாழுகிறார்கள். திருமணமே செய்யாமல் வாழலாமா? மார்க்கத்திற்கு ஒரு வகையில் இது சரியானது அல்ல. இறைவன் வகுத்தளித்த சிறந்த வாழ்க்கை முறைக்கு எதிர்மறையான செயல்பாடு அது. தவறிலே போய்விடுவோம் என்று யாராவது ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படிப்பட்ட தவறையும் ஃபித்னாவையும் பயப்படுகிறவனுக்கு கல்யாணம் செய்வது வாஜிப், கட்டாயம். இல்லை, என்ன காலங்கள் ஆனாலும் நான் தவறிலே போக மாட்டேன் என்று தெரிந்தாலும் அவனுக்கும் அது சுன்னத்து திருமணம் என்பது, அல்லது நதுபு என்கிற முஸ்தஹப். தெளிவாக இந்த மார்க்கம் சொல்லுகிற ஒரு செய்தி, இங்கே துறவரத்திற்கு இடமில்லை, சந்நியாசத்திற்கு இடமில்லை. திருமணமே செய்யாமல் நான் காலம் முழுக்க வாழுவேன் என்கிற நிலைப்பாடு தவறானது என்பது இந்த மார்க்கத்தின் பார்வை. குரானில் ஆணையும் பெண்ணையும் பிரித்து படைத்ததை பேசுகிற இறைவனின் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜோடிகளாக இறைவன் படைத்தான். அத்தகரவல் உன்சா, ஆண் என்றும் பெண் என்றும் ஜோடியாக படைத்தான். என்ன பொருள்? ஆணுக்கு பெண்ணின் மீது ஈர்ப்பும் பெண்ணிற்கு ஆணின் மீது ஈர்ப்பும் இயற்கையானது. அது அல்லாஹ்வின் படைப்பின் கூறிலேயே இருக்கிறது. எதிர்பாலினத்தின் மீதான ஈர்ப்பு என்பது இந்த மண்ணில் அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக படைக்கிற போதே அந்த ஆசையை, அந்த மனோ இச்சையை, அந்த உந்துதலை, அந்த ஒரு பக்க சார்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அது சரியான முறையில், சட்ட ரீதியான முறையில், அல்லாஹ் ரசூலால் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதைத்தான் திருமணம் என்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமொழி ஒன்று எல்லா திருமணங்களிலும் ஓதப்படும். அந்நிகாஹுவின் சுன்னதி வ சுன்னத்துல் அம்பியாஇ மின் கப்லி. நிக்காஹ் எனது வழிமுறை, எனக்கு முன்னாலே வாழ்ந்த நபிமார்களின் வழிமுறை. விதிவிலக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்று விண்ணிற்கு உயர்த்தப்பட்ட ஓரிருவர் நீங்களாய் 1.25 லட்சம் நபிமார்களும் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை குட்டிகளோடு, இல்லை பேரன் பேத்திகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நபியே, உங்களுக்கு முன்னால் நிறைய ரசூல்மார்களை அனுப்பினோம். லகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லி வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா. அவர்களுக்கு மனைவிகளையும் ஆக்கினோம், சந்ததிகளையும் ஆக்கினோம். ஆக குடும்ப வாழ்க்கையை, ஒரு கூட்டு வாழ்க்கையை, துறவரமில்லாத வாழ்க்கையை நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவேளை திருமணமே செய்யாமல் காலம் முழுக்க ஒருவர் வாழுகிறார், மார்க்கத்தில் அவர் கொஞ்சம் குறையுள்ளவராக பார்க்கப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, மன் தஸவ்வஜ ஃபகத் இஸ்தக்மல தீன் நிஸ்ஃப தீன். யார் திருமணம் செய்கிறார்களோ அவர்கள் பாதி தீனை நிறைவேற்றி விட்டார்கள். ஃபல்யத்தகில்லாஹ பின்னிஸ்பில் பாக்கி. திருமணத்திற்கு பிறகு இருப்பது பாதி தீன், அதிலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும். திருமணம் ஆகிற போதே பாதி தீன் நிறைவாகிவிட்டது, மீதி பகுதி தீன் எஞ்சிய வாழ்க்கை, அதிலே அவர் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மன நிம்மதிக்காக உங்கள் மனைவிகளை அல்லாஹ் படைத்தான் என்கிற திருமறை வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் உலகத்தில் மிகப்பெரிய திருமறை விரிவுரையாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா உல்ஃபத்த பைன ரூஹைனி அஅதம மிம்மா பைன ஸௌஜைனி. உலகம் முழுக்க ரெண்டு ரூஹுகளுக்கிடையில், ரெண்டு உயிர்களுக்கிடையில் உள்ள பிரியத்தில் கணவன் மனைவியின் பிரியம் போல் உலகத்தில் எந்த பிரியமும் இல்லை. இடையிடையில சண்டை வரும், சச்சரவு வரும், அது அனுதினமும் கூட வரும், அது வேறு. ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து வாழுகிற பல்லாண்டு கால இந்த வணக்கம் போல், இந்த இணக்கமும் பிரியம் போல் உலகத்தில் எந்த ரெண்டு உயிர்களுக்கு இடையிலையும் பிரியம் இல்லை என்கிறது நம்முடைய தப்சீர்கள் எல்லாம். யாரு வந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறது ரசூலுல்லாஹ்வுடைய பாணி. இல்லைன்னா காரணம் கேட்டு அது விளக்கம் தெரிந்து முடிந்தால் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இது அன்னலாரின் பாணி.